நோன்பு இருத்தல் என்பது ஒரு ஆன்மீக பயணம், இறைவனுடன் நெருங்கி இருக்கும் வாய்ப்பு. இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். இதில் நாம் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி இறைவனின் அருளை பெற முயல்கிறோம். நோன்பை குறித்து மத்தேயு 6:16 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் கேட்போம். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆமீன்.